சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் செயல்களில் தயாரை நம்பிட கொடியவரின் செயல்களில் தயாரை
தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் ஒருவரே மகிமை வெற்றி சிறந்தவர், அவர் ஒருவரே ஜெயித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் மகிமையின் பிரபுவாயிருக்கிறபடினாலே வரப்போகிறவரே நாங்கள் உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிக்கிறது. எல்லாத்தையும் இந்த பகல் எடுத்து உற்சாகமாய் பாடுவோம். பரலோகம் இன்றைக்கு துதித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தோடு இணைந்து நாமும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். Oh
செலுத்துவோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு செலுத்துவோம். உம்மை போல ஒரு தேவன் இல்லை, சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்தவர்கள் சொல்லும், ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, முடியாத அற்புதங்கள் நம் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? யாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. என்னை ஏற்காமல் பேசுகிறேன்.
மாதங்களும் நம்மை கண்மணியை போல ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பரியந்தம் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து நம்மை தேய்ச்சினார், நம்மை ஆற்றினார், நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் செய்தார். இதுவரைக்கும் ஒரு வசனத்தின்படி நன்றாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கும் விஷயங்களே போட்டி நம்பளத்தில் பாதுகாக்கிறார். அதனுடைய அன்பு நம்ம எவ்வளவு பெரியது, நம்மை வைக்க இருளை பெரியது என்று வாசிக்கிறோம். உண்மை பெரியது. நாம் ஒருவேளை முன்னேற்றவராய் போனாலும் நம்மை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உண்மை உள்ளவர் என்று எண்ணி நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ அவர்கள் ஒன்றை மனதில் வைத்தார். என் மகன் உண்மையாக இருப்பான், என் மகன் உண்மையாக இருப்பான், நான் அவரை எனக்கென்று சொந்தப்படுத்திக் கொள்வேன் சொல்லி நாம் உண்மையற்றவனாய் இருந்தாலும் அவள் உண்மை உள்ளவராக இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை நடத்தினோம். ஹல்லேலூயா. இனிமேலும் நடத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து ஹல்லேலூயா. இந்த வாயை நீங்க கற்றுக்கிறது கரங்களை பண்ணி அவர்களை மகிமைப்படுத்துவது சரீரத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எப்படி மகிமைப்படுத்த முடியும்? 10 இந்த பக்கம் 5 விரல், இந்த பக்கம் 5 விரல், 10 நகரம் மீறினாலே நாம் கர்த்தரை என்ன செய்வோம்? கைகளை தட்டி பாட வேண்டும். கை தட்டு ஆண்டவருடைய சிங்காசனத்தை அசைக்க வேண்டும். அதனால் கரத்தை கொடுத்திருக்காங்க. உதடுகளில் வாய் எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவரை துதிக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. உற்சாகமுள்ள ஆவி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதிலே ஒரு உற்சாகம். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுவதிலே ஒரு உற்சாகம். ஜெபிக்க சொன்னால் டக்குன்னு ஜெபிப்பதிலே ஒரு உற்சாகம். உற்சாகத்தின் ஆவியை காலையிலே கற்றுக் கொடுப்பாராக. இந்த மாதம் முழுவதும் நம்மை அருமையாக நடத்தி வந்த கர்த்தரை திரும்ப எல்லா நல்ல பலத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவது போல தாயாக தந்தையாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் சொன்னது போல ரத்தத்தில் கிடந்த நம்மை யாருமே நோக்கி பார்க்காத நம்மை எடுத்து அவர் ரத்தத்தினாலே கழுவி நம்மை ஒரு சிங்காரமாக அலங்காரமாக மாற்றி அவரோடு கூட உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எங்க உட்கார்ந்தீங்க? ஆண்டவரோடு ஆண்டு வருட வருஷத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து கிடைக்கிறேன் வாசிப்பின்னு சொன்னா அவர் மதித்து மனிதார் நம்மை உயிரோடு எழுச்சி அவருடைய பக்கத்திலே அமர செய்தார் என்று சொல்லுவார். அப்போ யோசிச்சு பாருங்க, பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல இந்த உட்கார வைக்க இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, உட்கார வைக்க மாட்டாங்க யாரும். நம்ம ஆண்டவர் நம்ம எந்த தகுதியும் பார்க்காம ரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக்கி பக்கத்திலேயே உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்காங்க. ராஜாக்களாக ஆசாரம் மற்றும் மாற்றங்கள் மட்டுமல்ல, அவரோடு நாம் உட்காரும்படியாக நம்மளுக்கு அருள் செய்திருக்கிறோம். நம்ம எவ்வளவு உற்சாகமாக இருக்கணும். அந்த உற்சாகம் அப்படியே ஆண்டவருடைய அன்பில் அப்படியே மூழ்கணும். கரங்கள் தானாகவே தட்ட வேண்டும், வாய் தானாகவே துதிக்க வேண்டும். அந்த உற்சாகங்கள் ஆவியத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை எல்லாமே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீருக்கு பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இறப்பும் நீருக்கு பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீருக்கு பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும்
ஆராதிக்க வந்தோம் என்று பாடினார்கள். உடல் பாட்டை கத்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். ஏற்கனவே முடிச்சிட்டார், இனிமேல் முடிக்க போதும் ஒன்றுமில்லை. ஆனால் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. முடித்தார், தொடர்ந்து கிளை செய்வார். ஹல்லேலூயா. அதே போல உற்சாகமான உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்த்து ஆசீர்வதித்தார். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார், அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். ஏன் அந்த முகத்தை அவர்கள் பார்க்கணும்? ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அழகான 3 ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவங்க அந்த ஆண்டுடைய சித்தத்துக்கு மாறாக பேசினார்கள். அந்த ஆண்டுடைய பார்வைக்கு அவர் பிரியமா இல்லை. இவங்க வேற தப்பு செஞ்சுட்ட அங்கெல்லாம் பாதன்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தினான். அந்த மனசு கஷ்டம்தான். ஆனால் யோபு அந்த அந்த பெருங்காற்றிலே உத்தரவான போது அந்த யோபின் முகத்தை பார்த்தான். தன் சிநேகிதருக்காக வேலைகள் செய்யும்படியாக சொன்னான். அவனும் மனப்பூர்வமாய் சிநேகிதருக்காக வேலைகள் செய்த போது கர்த்தர் அவனை சிறைப்பட்டு மாற்றினார். பிரியமானவளே, நம்முடைய முகத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அது அழகா இருக்கோ, சிவப்பா இருக்கோ, கருப்பா இருக்கோ, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் தாம் படைத்த தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட தம்முடைய மகனை மகளே அந்த முகத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷனும் முகத்தை தான் பார்க்கலாம், தேவனுடைய வேலையை பார்க்கிறேன்னு சொல்றோம். அநேக நேரங்களை தாவீது சொல்லும்போது ஒரு முகத்தை எனக்கு மறையாதையும், கோபத்திலே ஒரு முகத்தை என்னை விட்டு விலக்கி விடாதையும் என்று சொல்லி செவிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய முகங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளதாய் காண்பிக்கிறேன். உன்னத பாட்டிலே அந்த மணவாளன் சொல்லும்போது என் பிரியமே உன் முக ரூபத்தை காண்பி. அந்த முகம் ஆண்டவருக்குள்ளதாக ஒரு அழகான முகமாக, அது ஆசீர்வாதமான ஒரு முகமாக, தெய்வ சாயம் நிறைந்த முகமாக அவரை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முகங்களை நாம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன சொன்னாங்க? என்னுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரின் முகத்தை பார்த்து என்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தை என்னென்று சொன்னால், நிற்கும் போதே கற்றுக் கொடுத்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை ஆவியான நினைப்புகிறபடியாக தான் உங்களுக்கு பேசுகிறேன். நீ ஒருவேளை நேற்று தினத்தை கண்ணீரோடு இருந்திருக்கலாம், அழுது கொண்டிருந்திருக்கலாம், ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கலாம். பலவிதமான சோதனையோடு ஒரு முகம் கண்ணீராக நிறைந்திருக்கலாம், சோர்ந்து போயிருந்திருக்கலாமா? இன்றைக்கு அந்த முகத்தை பார்த்து தேவன் தான் சொல்கிறது, என் மகளே நீ சோர்ந்து போகாது, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கம் போல நடக்கிற எல்லா சிச்சுவேஷனிலும் உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முகம் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் திரும்ப ஒரு பாடலை பாடி எனக்கு செய்ய தெரியாது. அந்த பாடலை நீங்கள் பாடணும். ஒரு உலகத்தை
நம்முடைய முகங்கள் எல்லா சிச்சுவேஷனிலும் வெட்கப்படாமல் கத்த நம்மை நடத்துவோம். ஸோ பயப்படாதீங்க, திகையாதீங்க. நான் உன் தேவன், நான் உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்கள் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் தான். பேர்பட்ட தேவனாக இருக்கிறேன். அதுக்கு நீங்களும் என்னை அதிகமாக நேசித்து என்னை கற்பனைகளெல்லாம் கை கொண்டு எனக்கு பிரியமான நீங்கள் செய்யும் போது நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆவியானவர் திருவிழப்பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி கைவிடப்பட்ட தேசம் என்று சொல்லப்படாமல் என்று வாசிக்கிறோம். நம்மை கைவிடாத ஒருவன், நம்மை கைவிடாத ஒருவன் இம்மட்டும் கைவிடவில்லை, இனிமேலும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்மை கரம் பிடித்தவர் மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மோடு கூடவே வருவார். நானும் தேவன், நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்கு இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய நாட்களிலும் சகாயம் செய்வேன், உதவி செய்வேன். உனக்கு என்னென்ன சகாயங்கள் தேவையோ அத்தனை சகாயங்களை நான் உனக்காக செய்வேன். உனக்காக தூதர்களை பணிபடியாக அனுப்புவேன். நான் தேவன் என்பதை அறிந்து கொள்வான். என் மகளே உரிமை பாராட்ட மாட்டாயா? நம்முடைய சொந்த தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹரிஹர வர்ஷால பக்கபரபத்யபத்யா. ஹல்லேலூயா. நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை வழிகள் இருந்தாலும், எத்தனை வேதனை இருந்தாலும், எத்தனை ஏமாற்றம் வந்தாலும், எந்த விதமான சோர்வுகள் இருந்தாலும், தனிமையான சிச்சுவேஷன் வந்தாலும், எல்லா நிலைமைகளிலும் நான் துணை நிற்கிறேன். அதற்கு போகிற வழி பாட எனக்கு தெரியும். ஆறுதை சோதித்த பின் சுத்தம் உண்டாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரே, நாம் போகிற வழிகளை அறிந்திருக்கிறார். நாம் போகிற இக்கட்டான பாதைகளை அறிந்திருக்கிறார். அந்த பாதைகளுக்கு முன்பதாக அவர்தான் செல்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய், நான் தேவனாக மட்டுமல்ல, நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்வாகளை முறிப்பேன். அந்த நாட்டுக்கான பொக்கிஷங்களையும் வெளிப்படுத்தின புதைவை நான் உனக்காக தருவேன். நீ தேவன் என்று அறியும் படித்தேன், நானும் தேவன் என்று அறியும் படித்தேன். நானும் கோணலானதை செவ்வையாக்குவேன். எல்லா கரங்களை தட்டி ஆவியார் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பசுத்தவரை நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் சத்தியம், இந்த வார்த்தைகள் வேதத்திலே உண்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. கோடேசின் அபிஷேகத்தை கர்த்தர் மேல் வைப்பாராக. உங்களுக்காக வாசல்கள் திறப்பதாக, உங்களுக்காக தடைகள் நீங்குவதாக, உங்களுக்காக தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சோதனைக்குள்ளாக. அவிசுவாசம் நீங்கட்டும், அதைரியம் நீங்கட்டும். Hallelujah, 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 hallelujah. எல்லா வாய்ப்பும் ஸ்தோத்திரிக்க மாட்டாங்க. எல்லா அருமையான வாக்குறுத்தங்களை கற்றுக்கொள்ளாக பேசியிருக்கிறார். நாங்களுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. துதி செய்யும் போதே
துதி செய்யும் போது, நீங்கள் துதி செய்ய துவங்கும் போது துதிங்க. ஆய்தரவு ஸ்தோத்திரி. ஆண்டவரே, நான் துதிக்கிறேன். நீ எனக்கு உள்ளதாக போய் கொண்டிருக்கிறேன். ஓ, எனக்காக கோடலானவரை சபையாக்குகிறேன். எனக்காக எந்த கதவை உடைக்கிறேன். எனக்காக இருக்கு தாழ்வாரை முடிக்கிறேன். எனக்காக அந்த பொக்கிஷங்களை திறக்கிறேன். ஒளிபெற்ற குறைவை அவர் அவனுக்காய் கொடுப்பேன் என்று சொன்னவர். எனக்காக அதை செய்ய போகிறேன். கோடி அனுபவம் கரங்களை கட்டி அப்படியே நம்புங்க. அப்படியே உலகத்தை எடுங்க. அப்படியே விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதரவ வசந்தர பதீன மகரவ அபியாங்க பதீன மகரவ சல பதீன மகரவ. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து தாழ்பார்களை முறிப்பேன். கண்ணியமானதை செய்வேன். வெண்கல கதவுகளை உடைத்து தாழ்பார்களை முறிப்பேன். கண்ணியமானதை செய்வேன். அந்த வரத்தின் பொக்கிஷங்களை சொந்தமாய் கொடுப்பேன். அந்த வரத்தின் பொக்கிஷங்களை சொந்தமாய் கொடுப்பேன். ஒளிபீடத்தில் உள்ள புதையல்களை, ஒளிபீடத்தில் உள்ள புதையல்களை பொக்கிஷத்துக்குள்ள கையில கொடுத்த அந்த போரை சதம் கொடுத்தார். அதையா நமக்கும் கொடுப்பேன். நமக்கு எல்லாம் தேவை அதெல்லாம் கொடுப்பேன். ஆவிக்கிறை பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெண்கல கதவுகளை போன்ற இன்றைய மக்கள் ஆத்துமாக்கள் அது தற்கவே முடியாது. அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிறதான அந்த உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற பூட்டப்பட்ட அந்த வெண்கல பூட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய நாட்களுக்கு பார்த்துருப்பாங்க. அந்த பூட்டு திறக்க முடியும். நம்ம வெண்கல கதவுகள் பூட்டு இரும்பு கால்பாக்கு இப்போ நம்ம சும்மா போட்டிருப்போம். அந்த நாட்டில் இந்த ராஜா கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கால்பாக்கு போட்டுலாம் மூடியிருப்பான்.
அந்த இருப்பு தாழ்பார்களின் ஒழித்து ஹல்லேலூயா. கோரேசின் அபிஷேகம் இந்த ராஜா கோரேசு கட்ட கொடுத்து அந்த வாசல்கள் திறந்திருக்கும் போது அவன் அந்த ஆலயத்தின் எல்லா பொக்கிஷங்களும் எடுத்துக்கொண்டு போனான். உங்களுக்காக இந்த மாதம் சில கதவுகளை கட்ட திறக்க போகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்காக அழைக்கப்பட்ட சில வாசல்களை கட்ட திறக்க போகிறான். ஹல்லேலூயா. திறக்கவே முடியாது, இது அவ்வளவுதான் சொல்லக்கூடிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். உங்களுக்கு முன்னே சென்று கோணலாங்களை சபையாக்கி உங்களுக்காக திறக்க வேண்டிய வழிகளை திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. விசுவாசம் இந்த வசத்தை அப்படியே விட்டுக்கூடாது. அவையான இந்த ஃபுல்ஃபிலிருந்து கொடுக்குற வசத்தை அப்படியே தியானிக்க அந்த ஜீவன் உள்ள இறங்க வறுமைகள் மாறும், செழிப்பு நிச்சயமாய் வரும். நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. நம்ம வறுமையா இருக்கும் சொன்னா அது காரணம் நாம தான். நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவுக்கு எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. ராஜாவுக்கு எப்படி சொல்றீங்க? இயேசு ராஜாவுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ராஜா அவர். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தாயிற்று. என்னெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அதற்கு பெற்றுக்கொண்டு அவருக்காக எதையாயிரம் மொழிகளை செய்ய உங்களை அர்ப்பணிங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கிருபை தந்து நடத்துவதாக.